சென்னையில் திருமங்கலம் முதல் நேரு பூங்கா வரையிலான சுரங்க வழி மெட்ரோ ரயில் போக்குவரத்து சேவையை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, மத்திய அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு ஆகியோர் திருமங்கலம் ரயில் நிலையத்தில் இன்று தொடங்கி வைத்தனர். சென்னை மாநகரின் போக்குவரத்து நெருக்கடியை குறைக்கும் வகையில் மெட்ரோ ரயில் பணிகள் கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றன. 45 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 வழித்தடங்களில் பாதைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. முதல் கட்டமாக கோயம்பேட்டில் இருந்து ஆலந்தூர் வரையிலான மெட்ரோ ரயில் மேம்பால பணிகள் முடிந்த நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூன் 20ஆம் தேதி மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா தொடங்கி வைத்தார். அடுத்த கட்டமாக சின்னமலை விமான நிலையம், ஆலந்தூர், பரங்கிமலை ஆகிய தடங்களில் மெட்ரோ ரயில் போக்குவரத்தை கடந்த ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி மறைந்த மாண்புமிகு அம்மா தொடங்கி வைத்தார். தற்போது கோயம்பேடு நேரு பூங்கா இடையிலான 7.4 கிலோமீட்டர் தூரத்துக்கான மெட்ரோ ரயில் சுரங்கப் பணிகள் முழுவதும் நிறைவடைந்து பாதுகாப்பு சான்றிதழும் பெறப்பட்டது. இதையடுத்து கோயம்பேடு நேரு பூங்கா இடையே சுரங்க ரயில் மெட்ரோ ரயில் போக்குவரத்து இன்று தொடங்கப்பட்டது. சுரங்க ரயில் மெட்ரோ ரயில் போக்குவரத்தை திருமங்கலம் மெட்ரோ ரயில் நிலையத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, மத்திய அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். முன்னதாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, மத்திய அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். $7.4 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த சுரங்க ரயில் பாதையில் திருமங்கலம், அண்ணாநகர் டவர், அண்ணாநகர் கிழக்கு, ஷெனாய் நகர், பச்சையப்பன் கல்லூரி, கீழ்ப்பாக்கம் வழியாக நேரு பூங்கா ஆகிய 7 ரயில் நிலையங்கள் குளிர்சாதன வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ளன. தானியங்கி சென்சார் மூலம் புகை, தீ, விஷவாயு விபத்துக்களை கண்டறிதல், அதுபோன்ற தருணங்களில் சுரங்கப்பாதையில் இயங்கும் ரயில் தானாகவே இயக்கத்தை நிறுத்தி கதவுகளை திறந்து கொள்ளும் வசதிகள் இங்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு தண்டவாளத்திற்கும் மறு தண்டவாளத்திற்கும் இடையில் தடுப்பு இருப்பதால் விபத்து போன்ற நெருக்கடி காலத்தின் போது பயணிகள் ரயிலில் இருந்து இறங்கி சுமார் 250 மீட்டர் நடந்து பாதுகாப்பான பகுதியை அடைய முடியும். தீ விபத்துக்கள் ஏற்படும் பட்சத்தில் சனல் வென்டிலேஷன் சிஸ்டம் முறையில் ராட்சச விசிறிகள் மூலம் புகை வெளியேற்ற வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ரயில் நிலையத்திலும் பொருத்தப்பட்டுள்ள இந்த ராட்சச விசிறிகள் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள புகை மற்றும் வெப்பத்தை வெளியேற்றி சுரங்கத்தை மிதமான தட்பவெப்பத்தில் வைத்திருக்க உதவும். இதுபோன்ற பல அதிநவீன வசதிகளுடன் மெட்ரோ சுரங்க ரயில் தடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்க ரயில் பயணத்திற்கு ₹40 வரை டிக்கெட் கட்டணம் வசூலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் சுரங்கப்பாதை வழியாக இயக்கப்படும் இந்த மெட்ரோ ரயிலில் பயணம் செய்வது சென்னை மக்களுக்கு ஒரு புது அனுபவமாகவே இருக்கும்.